வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க சார். நான் இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வியாழக்கிழமை 9 சாமி பார்க்கலாம் இருக்கும் சார். கூட்டம் எப்படி சார் இருக்கும்? கூட்டமா இருக்குங்களா? இல்ல காலையில இருந்தா ஈவினிங் வந்து எப்ப சார் சாமி பார்க்க முடியும்? ஒரு 5 hours ஆகுமா இல்ல எப்படி சார்? ஆகும் சார், தாராளமா ஆகும். நான் ஒன் டே நான் திரும்ப ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்பி வரணும். பஸ் புக் பண்ண சார். நான் கேட்கறேன் சார். வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே ஃப்ரீயாக தான் சார் இருக்கும். போயிடலாம் சார். நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் 7 மணிக்கு போயிடலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். சார் குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நாங்க இப்ப மஸ்கட்ல இருக்கோம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? நமக்கு வந்து 15ஆம் தேதி சார் ஒரு தங்கத்தரு இருக்கணும் சார். அதுக்கு நம்ம எப்படி சார் ஒரு ரூபா இங்க இருந்து கட்டலாம்? 15ஆம் தேதி சார். ஏப்ரல் 15 சார்? ஆமா சார். ஏப்ரல் 15 ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் சார். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல நான் செக் பண்றேன். நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். சரிங்க சார். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணலாம், ஆஃப்லைன்ல புக் பண்ணலாம். ஆனா சைட்ல வந்து ஓபன்ல இல்ல சார் தங்கத்தேர் சேவை வந்து. சரிங்களா? சரி. அது எத்தனை மணிக்கு சார் புக் பண்ணுவாங்க? எத்தனை மணிக்குள்ள வரணும் நம்ம வந்து? சார் சைட்லயே என்ன நீங்க 15ஆம் தேதி சொல்றீங்க. நான் உங்களுக்கு நான் செக் பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு நாளைக்கு இதே டைம்ல கால் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் சார். கோவிலோட சைட்லயே போய் தங்கத்தேர் சேவைக்கலாம். ஓகே சார். எனக்கு இதே டைம் கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு. சார் குட் மார்னிங். வணக்கம். சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து போன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சுந்தரமூர்த்தி என் பேரு சார். ஆலயத்துல வந்து ஒரு 12ஆம் தேதி ரூம் புக் பண்ணோம். 12ஆம் தேதி அதுல ஹஸ்பண்ட். ஆமாங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க 2 பேர் இருக்கிறோம். பையன் வந்து 14 வயசு. ஓகே. அவனுக்கு அலோடுங்களா இல்ல என்னன்னு? அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். கிட்ஸ் 14 வயசுலாம் ஓகே. அதே மாதிரி செக்இன் டைம் 12 மணி சொல்றாங்க. நாங்க வரதுக்கு 2 மணி ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அது பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை இல்லை சார். ஆனா செக் அவுட் அவங்க என்ன டைமோ அதே டைம் தான். 11 AM 11 AM தான். அது ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். ஃபைன் சார். வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன தகவல் மேடம்? திருச்செந்தூர்ல எங்க பையனை வந்து கத்து கொடுத்து வாங்கணும். சரி, அதுக்கான ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா சார் உங்களால? சொல்றேன் மேடம். சொல்றேன். நீங்க எப்போ வரலாம்? இந்த மந்த்ல, இந்த ஏப்ரல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வரலாம் சார். அப்படி இல்லைன்னா மே, இந்த 2 மந்த்ல வந்து பண்ணணும். அது கொஞ்சம் ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் சரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்ட்டு. ஓகே மேடம். கோவிலுக்கு கொடிமரக்கட்டு ஐயர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்க குழந்தை தவிடு கருப்பட்டி நான் சொன்ன உங்க குழந்தைய இந்த 2 பொருளையுமே வச்சு உங்க குழந்தையும் ஐயர்கிட்ட கொடுத்து திருப்பி தத்து வாங்குறதுன்னா அவங்க கொடுத்து நீங்க பொருள் இந்த 2 பொருளையும் உங்க குழந்தைய கொடுத்து திருப்பி வாங்குறப்ப அவங்க கேட்கற காணிக்கையை நீங்க கொடுத்து வாங்கணும். எப்பனாலும் இது பண்ணுவாங்களா? பண்ணலாம். எப்பனாலும் பண்ணலாம் மேடம். எப்பனாலும் முடிஞ்ச அளவு காலையில போய் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு காலையில பண்ணலாம். அவ்வளவுதான். இது வேற எதுவும் ப்ராசஸ் இல்ல. அவங்களே பண்ணிடுவாங்க எல்லாமே. வேற எதுவும் தேவையில்லை மேடம். அவங்க கொண்டு போய் அவங்களே பாத்துப்பாங்க. சரிங்களா? சார் குட் மார்னிங் சார். வணக்கம். நான் சென்னையில இருந்து பாலகுரு. சொல்லுங்க பாலகுரு சார். என்ன தகவல் வேணும் சார்? சார் வேற ஒண்ணு சார். நான் வந்து 8ஆம் தேதி அந்த அபிஷேகம் தர்சனம் புக் பண்ணிருக்கேன். தர்சனம். சரிங்க சார். அபிஷேகம். ஓகே. என்ன டைம் புக் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேருக்கு சார் புக் பண்ணிருக்கீங்க? நாங்க 2 பேருக்கு. சரிங்க சார். 2 பேர்னா 2 பேர் மட்டும் தான் போக முடியும். 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கன்னா கொண்டு போகலாம். ஃப்ரீ தான். சரி சார். அப்ப 2 டிக்கெட் புக் பண்ணணும் கரெக்டா? ஆமா சார். 2 டிக்கெட் சார். சரி. எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ 7 மணி 2 தர்சன் இருக்கு. there are 2 தர்சன்ல 6 மணி ஒண்ணு இருக்கு, 7 மணி ஒண்ணு இருக்கு. ஆமா சார். அபிஷேகத்துக்கு அத 7 மணி தர்சன் பண்ணா 8:45க்கு வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்சிருமா சார்? முடிஞ்சு சார். ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் உங்களுக்கு. 8ஆம் தேதி என்ன டேட்டுன்னு பாக்குறேன். என்ன விசேஷம் இருக்கான்னு பாக்கணும். 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி. ஆனா தவிர்க்கிறது நல்லதா சார்? ஆமா சார். நீங்க ஒண்ணு காலையில புக் பண்ணிருங்க அபிஷேகம். நைட் பண்ணிட்டு கரெக்டா 8:45 எப்படியும் 1 மணி நேரமா ஆயிடும் சார். நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்து கோயில் பிரகாரத்தை விட்டு வெளியே போறதுக்கு 8:20 8:30 ஆயிரும். அப்புறம் ரொம்ப அவசரமா போகணும் உங்களுக்கு. சரி. இன்னொரு டவுட் சார். இப்போ 7 மணிக்கு நான் எடுத்துக்க டிக்கெட்ல ரிக்வஸ்ட் பண்ணி 6 மணிக்கு கேட்டா கொடுப்பாங்களா சார்? 6 மணிக்கு அபிஷேகம் நடக்கிறது 7 மணிக்கு தான் சார் நடக்கும். காலையில தானே சார் உங்களுக்கு 6 மணிக்கு அபிஷேகம். அப்படி சொல்றீங்களா? சரி சரி. நீங்க டிக்கெட் என்ன டைம் புக் பண்ணிருக்கீங்களோ அந்த டைம் மட்டும் தான் அலோகேட் பண்ணுவாங்க. மற்றபடி மாத்திலாம் கொடுக்க மாட்டாங்க சார். மாத்தி கொடுக்க மாட்டாங்க. சரி 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 சரி.
சரி சார், ரொம்ப நன்றி சார் உங்க தகவலுக்கு. உங்க சேனல் நான் விரும்பி பாக்குறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம் கோட்டை சுந்தர் சார். நான் சவுந்தரராஜன், கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறேன் உங்க வீடியோஸ். காலையில கூட்டம் அதிகமா தான் இருக்கும் போல இருக்குது. நாங்க கோயம்புத்தூர்னா காலையில பஸ் ஏறி சாயந்தரம் வர்றதாக பிளானுங்க. கிழமை வந்தா கூட்டம் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் சார். என்ன கிழமை வந்தா கூட்டம் குறைவா இருக்கும் சார்? திங்கக்கிழமை வாங்க சார். சரி, திங்கக்கிழமை காலையில பஸ் ஏறணும், மதியம் 2 மணிக்கு வந்துடலாம். 4 மணிக்கு தரிசனங்களா? ஒரே வருஷம் அப்படியே லைன்ல இருங்க சார். இந்த வாரம் திங்கக்கிழமை வாங்க சார், கிரௌடு கம்மியா இருக்கும். 6ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு வரிசையில் நின்னா தரிசனம் பார்த்துலாம். தாராளமா நல்லா ஃப்ரீயா தான் சார் இருக்கும் சாயங்காலம் வந்தா. ஓகே சார். அங்க நமக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் எவ்வளவு தூரம் சார்? ஒரு 3 கிலோமீட்டர் வரும் சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.